சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும். சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை கதைகள். இன்று நாம் பார்க்க போவது அப்படியொரு மனதை உருக்கும் கதை. இரவு மணி 12:20. சென்னை மாநகரம் ஒரு மர்மமான அமைதியில் ஆழ்ந்திருந்தது. எழும்பூரில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தின் ஸ்பெஷல் பிரான்ச் அறையில் இன்ஸ்பெக்டர் ராகவன் மட்டும் ஒரு பழைய ஃபைலை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாது, இன்னும் சில நிமிடங்களில் அவர் சந்திக்கப் போகும் ஒரு ஃபோன் கால் அவருடைய வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று. மணி சரியாக 12:30க்கு ஃபோன் ஒலிக்கிறது. ராகவன் ஃபோனை எடுத்தார். மறுமுனையில் ஒரு பெண்ணின் நடுங்கும் குரல். சார், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, அவங்க வந்துட்டாங்க, கதவை உடைக்கிறாங்க. ராகவன் அவசரப்படுகிறார். யார் நீங்க, எங்கே இருக்கீங்க? ஆனால் பதில் வரவில்லை. ஒரு கண்ணாடி உடையும் சத்தம், ஒரு பயங்கரமான அலறல், பின் அமைதி. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ராகவன் சிக்னலை ட்ரேஸ் செய்தபோது அது ஈசிஆரில் உள்ள ஒரு பாழடைந்த பங்களாவை காட்டியது. ராகவன் தன் டீமுடன் அங்கே சென்றார். அந்த பங்களாவின் கதவு திறந்தே கிடந்தது. உள்ளே நுழையும் போது ஒரு விசித்திரமான குளோரோஃபார்ம் வாசனை வீசியது. ஹாலில் ஒரு டைனிங் டேபிள், அதன் மேல் 3 பிளேட்டுகள். உணவுகள் இன்னும் சூடாக இருந்தன. ஆனால் ஆள் அரவமே இல்லை. தரையில் ஒரே ஒரு இரத்தத் துளி, அது இன்னும் காயவில்லை. அங்கே ஒரு டைரி கிடந்தது. அதன் கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது 12:30 அவன் வருவான். ராகவன் யோசித்தார். அந்த பெண் காயத்ரி, பிரபலமான தொழிலதிபர் விஜயின் மனைவி. விஜய் எங்கே? ஏன் இந்த பங்களாவில் 3 பிளேட்டுகள் இருக்கின்றன என ராகவனுக்கு சந்தேகம் வந்தது. விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. காயத்ரியின் நெருங்கிய தோழி சுமித்ராவை ராகவன் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தார். சுமித்ரா அழுதாள். எனக்கு எதுவும் தெரியாது சார் என்றாள். ஆனால் ராகவன் அந்த ஃபோன் காலை மீண்டும் கேட்டார். காயத்ரியின் குரலுக்கு பின்னால் ஒரு பழங்கால பெண்டுலம் கடிகாரம் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த பங்களாவில் அப்படி ஒரு கடிகாரமே இல்லை. ராகவன் உடனே சுமித்ராவின் வீட்டிற்கு அதிரடியாக நுழைந்தார். அங்கே அதே பெண்டுலம் கடிகாரம். சுமித்ரா அதிர்ந்து போனாள். ராகவன் தன் ஸ்டைலில் கேட்டார். சொல்லு சுமித்ரா, உன் தோழி எங்கே? சுமித்ரா உண்மையை உடைத்தாள். காயத்ரியின் சொத்துக்காக அவள் காயத்ரியை கடத்த உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கிறான் என சுமித்ரா சொன்னது ராகவனை அதிர வைத்தது. காயத்ரியின் கணவன் விஜய் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் ஒரு பெரிய மருந்து நிறுவனத்தின் மூலமாக ஒரு செயற்கை வைரஸை உருவாக்கி அதை சந்தையில் பரப்ப திட்டமிட்டிருந்தான். இதை கண்டுபிடித்த காயத்ரி ஆதாரங்களுடன் தப்பிக்க முயன்ற போதுதான் கடத்தப்பட்டார். விஜய் தன் மனைவியின் உயிரை விட அந்த வைரஸ் ரகசியங்கள் அடங்கிய ரெட் டைரியை காப்பாற்றவே துடித்தான். ராகவன் விஜயின் அலுவலக லாக்கரை திறந்தபோது அங்கே இருந்த ஆதாரங்கள் அவனை தேச துரோக முகத்தை அம்பலப்படுத்தின. 12 மணிக்கு காயத்ரி ஃபோன் செய்தபோது விஜய் பக்கத்து அறையில் அமர்ந்து சுமித்ராவிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கணவனே தன் மனைவியின் மரணத்திற்காக பேரம் பேசிய அந்த கொடூரம் ராகவனை சீர வைத்தது. ராகவன் விஜயின் ரகசிய லேபை கண்டுபிடித்தார். அது ஒரு பழைய தொழிற்சாலையின் அடியில் இருந்தது. அங்கே காயத்ரி ஒரு நாற்காலியில் கட்டி போடப்பட்டிருந்தார். விஜய் கையில் அந்த வைரஸ் ஊசியை வைத்துக்கொண்டு காயத்ரியை மிரட்டிக் கொண்டிருந்தான். ராகவன், உள்ளே வராதே, வந்தால் இவள் செத்து விடுவாள் என மிரட்டினான். ராகவன் தனது துப்பாக்கியை நிதானமாக தூக்கினார். விஜய் கத்தியால் குத்துறவன் மட்டும் கொலைகாரன் இல்ல. தன் சுயநலத்துக்காக பல ஆயிரம் மக்களை
கொல்லத் துணிந்த நீயும் ஒரு கொலைகாரன்தான். ஒரு பயங்கரமான சண்டை தொடங்கியது. ராகவன் தனது பலத்தை நிரூபித்தார். விஜயின் கையை முறித்து வைரஸ் பாட்டில்களை பத்திரமாக மீட்டார். சுமித்ராவும் விஜயும் கைவிலங்கிடப்பட்டார்கள். விசாரணை முடிந்தது. காயத்ரி பத்திரமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கு தேசம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. விஜய் மற்றும் சுமித்ராவிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ராகவன் தனது ஜீப்பில் அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கப் போனார். ஆனால் வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு கடிகாரத்தை பார்த்தார். மணி இப்போது 12:30. அதே நேரம் தப்பு செய்கிறவன் கடிகாரத்தை பார்த்து திட்டம் போடுவான். ஆனால் அதே கடிகாரமுள் அவனோட முடிவையும் எழுதும். ராகவன் ஸ்டைலாக தனது ஜீப்பை ஸ்டார்ட் செய்து இருட்டில் மறைந்தார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, துரோகம் என்பது தூரத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வராது. நமக்கு மிக நெருக்கமானவர்களிடம் இருந்து கூட வரலாம். 12:30 மணிக்கு அடித்த அந்த ஃபோன் கால் இப்போ இவனோட வாழ்க்கையே சைலண்ட் மோடுக்கு கொண்டு போனது. இது போன்ற உணர்ச்சியும் மர்மமும் நிறைந்த கதைகள் வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.